வந்து வச்சுருக்காங்க. 90 நாளில் வேலை முடிக்கணும். அதேமாரி நம்ம நல்லாமலை ஊராட்சியில் ஒரு வீடு மாதிரி வீடு நம்ம மாவட்டத்துக்கு ஒரு வீடு கட்டிருக்காங்க. யாராவது இருந்தீங்கன்னா கூட போய் வேணும் பார்த்துக்கலாம். பார்த்துங்க. குறிப்பிட்ட அளவு வீடு 5 டைப் ஸ்டேஷன் இருக்குது. அந்த டைப் ஸ்டேஷனில் தான் கட்டிருக்காங்க. இதெல்லாம் சம்மந்தப்பட்டு 76 மனு வந்திருக்குது. இப்போ வேலை கொடுத்தோம்னா இப்போ 5ஆம் தேதி ஒர்க்கார்டு கொடுப்பாங்கன்னாக்கா 10ஆம் தேதி வேலை ஆரம்பிக்கணுங்கிறாங்க. அது மாதிரி கொஞ்சம் தயாராக இருந்துக்கணும். இதை கொடுத்துருக்குறவங்க அது மாதிரி சம்மந்தமாக நம்ம ஊராட்சிக்கு தகுதியுள்ள பயனாளிகளை இந்த கிராம சேவைகளாக தேர்ந்தெடுக்கணும். இந்த பொருள் வந்து இந்த பழைய தொகுப்பு இருக்குல்ல, இந்த ஸ்லாப்பாக இருக்கும், சதுரமாக இல்லாத பழைய காலனி வீடு 30 லட்சத்துக்கு முன்னாடி கட்டினது, 20 லட்சத்துக்கு முன்னாடி கட்டினது. அது மாதிரி நம்ம ஊராட்சி வந்து ஒரு 45 பேர் கொடுத்துருக்காங்க. அந்த 45 பேரில் ஒரு 25 பேர் தகுதியாக இருக்கிறாங்க. மீதி பேர் வந்து ஒரு 15க்கும் மேற்பட்ட பேர் வந்து இடிகிற ஸ்டேஜில் இருக்குது. அதனால் அவங்க பகுதி பார்க்க முடியாது. அதுபோக அதில் வந்து ஒரு 25 பேர் தேவைப்படுறோம். அது பழைய அவங்களே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டு தான் இவ்வளோ தான் இந்த கிராம சபையோடைய நோக்கம். இது வந்து இதுக்காக தான் இந்த கூட்டம் இருக்கக்கூடாது. வேறு வீட்டோட வச்சுருந்தா இந்த வீடு தோட்டத்தில் கட்டலாம் அது மாதிரி நினைக்கிறாங்க. வேண்டாம், திசைகளில் தான் மாற்றம் கற்றுக்கலாம். இல்ல ஆனாலும் அவங்க சொல்றத நம்ம இது பண்ண முடியல. நீங்க வீட்டுல ஆமா நடத்தி கொண்டிருக்கின்றோம். கிராம சபைக்கு வருகை தந்திருக்கின்ற அங்கன்வாடி உயர் அதிகாரி அவர்களை, வார்டு உறுப்பினர்கள், துணைத் தலைவர், அங்கன்வாடி பொறுப்பாளர்கள், பொதுமக்கள், உங்கள் அனைவருக்கும் ஊராட்சி சார்பில் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு கலைஞர் கனவு இல்லம் என்ற ஒரு திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 மாத காலமாக விண்ணப்பங்கள், பொதுமக்களிடம் மனுக்கள், வீடுகளை போய் அதிகாரிகளோடு, இங்கே ஊராட்சியில் பணியாற்ற ஊராட்சி செயலாளர் போன்றவர்கள் போய் அங்கே படம் எடுத்து தேர்வு செய்து பல வேலைகளை செய்து வருகிறார்கள் தமிழ்நாடு முழுக்க. இதை எதற்காக என்றால், தமிழ்நாட்டில் குடிசை வீடுகள் இல்லாது அவருக்கு வேறு இடத்தில் ஒரு காங்கிரீட் வீடு இருக்கக்கூடாது. இருந்ததை கண்டுபிடித்தால் இந்த மனுவை நிராகரிக்கப்படுவார்கள். அதேபோல் அவர்களுக்கு வேற வகையான அந்த வீட்டோட அளவு 300 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்கணும். 300 ஸ்கொயர் ஃபீட் அளவு தான். 5 மாடல் அவர் கிளர்க்கு சார் சொன்ன மாதிரி 5 வகையான வடிவங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வடிவம் எப்படி இருந்தாலும் ஆனால் 300 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் அந்த வீடு இருக்கணும். 300க்கு மேலே போனாலும் அந்த தகுதியில் அவர்கள் இல்லை என்கின்ற அடிப்படையில் ஆய்வு அதிகாரிகள் கூறுவார்களாம். அதற்குள்ளேயும் குறையக்கூடாது. அந்த வகையில் அந்த வீட்டை கட்ட வேண்டும். இப்போது என்ன அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் என்றால், செந்துறை ஊராட்சியில் 77 அப்ளிகேஷன் வந்துள்ளது. இன்னும் ஒரு 4-5 ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் உடனடியாக எனக்கு வந்து ஜாதகம் சரியில்லை, எனக்கு வாஸ்து சரியில்லை, எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்காரு, பையன் சென்னையில் இருக்காரு, பணம் அனுப்பல, அடுத்த மாதம் தை மாதம் ஆரம்பிக்கிறேன், கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, ஆனால் இந்த வீடு எல்லாத்துக்கும் வீடு உண்டு, யாருக்கும் இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் முதல் கட்டமாக உடனடியாக வேலை ஆரம்பிக்கணும். இன்னைக்கு உங்கள்